ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக அதிக அளவிலான தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதால் சுற்றுலா வளர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பொருளாதாரம் மேம்படும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளி மாநிலத்திலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வரும் தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தும் அனைத்து வளர்ச்சி திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தும் விக்சிட் பாரத் ஜி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும், ஊரக வீடுகள் வழங்கும் திட்டம், ஏரிகள் புனரமைப்பு திட்டம், அனைத்து கிராம அண்ணாமலைமச்சு திட்டம், வளர்ச்சியடைந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், பாரத பிரதமரின் குடியிருப்பு திட்டம், பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம், அங்கன்வாடி மற்றும் பல்வி கட்டிடங்கள் கட்டுமான ஆகிய திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் குடிநீர் திட்டப்பணிகள் மற்றும் சாலை பணிகள் பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படாத வகையில் பணிகளை விரைந்து முடிக்க பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு அலுவலருக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதியில் உள்ள திருநாய்க்களுக்கு வெறிநோய் ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை திருநாய்க்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணியில் ஈடுபட்ட அதிகாரியிடம் தடுப்பூசி முகாமின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்து தடுப்பூசி பணிகளை விரைவாகவும் முழுமையாகவும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சியின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் மற்றும் பாலின இறப்பு விகிதம் குறைந்த வட்டாரங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துணவு பெட்டகங்களையும் சிறந்த ஊராட்சிகளுக்கு விருதுகளையும் வழங்கினார். அப்போது பேசிய வந்தனா கார்க், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டமானது குறைந்து வரும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பெண் குழந்தைகளின் பாலின சமநிலையை மேம்படுத்திடவும், பெண் குழந்தைகளை பாதுகாத்திடவும், பெண் குழந்தைகளின் கல்வி கற்பதை உறுதி செய்திடவும், அவர்களின் உயர்கல்வி மூலம் முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்க உதவிடவும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார். மேலும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு 1098 என்ற உதவி எண்ணை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரின் கீழ் இயங்கும் மத்திய தகவல் தொடர்பகத்தின் வேலூர் கலா அலுவலகத்தின் சார்பில் அரசு மக்கள் நல திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்க்கனூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் வங்கி திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம், ஜி திட்டம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகளை காப்போம் ஆகிய குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய மத்திய மக்கள் தொடர்பகத்தின் உதவி இயக்குனர் பாலநாகேந்திரன் பேசுகையில், போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், போதை கலாச்சாரத்திலிருந்து மாணவர்களை சட்டத்தின் மூலம் தண்டிப்பதை விட அறிவுரைகளை வழங்கி நல்வழிப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் மாணவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை உணர்த்தி கல்வி கற்பிக்க வேண்டும், கல்வி ஒன்றுதான் உயர்த்தும், வருங்கால சமுதாயத்திற்கு கல்வி அவசியமானது என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 20வது கோடை விழா நிறைவு விழா ஜம்னாமுத்தூரில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கலசப்பாக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சட்டமன்ற கொறடாவுமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கண்காட்சிகள் அமைத்த சிறந்த அரங்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் முதல் பரிசு ஊரக வளர்ச்சித்துறைக்கும், 2வது பரிசு நெடுஞ்சாலைத்துறைக்கும், 3ஆம் பரிசு தோட்டக்கலைத்துறைக்கும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் கூட்டரங்கில் நடைபெற்ற மாவட்ட ஈரநிலை மேலாண்மை குழு உறுப்பினருக்கான பயிலரங்கம். இதில் ஈரநிலை பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதி 2017 கீழ் ஈரநிலைகளுக்கான அறிவிப்பு வெளியிடுதல், செயல்முறை அடங்கிய நடைமுறைகள், ஆவணப்படுத்துதல் மற்றும் சட்ட ரீதியான தேவைகள் குறித்து மாவட்ட ஈரநிலை மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு மாநில ஈரநிலை பாதுகாப்பு ஆணையத்தின் நிபுணர்கள் எடுத்துரைத்தனர்.